இன்றைக்கு தாவீதுக்கு சொன்ன மாதிரியே தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நாளுக்கு நாள் நமக்கு உதவி செய்கிற ஆட்களை தேவன் கொண்டு வர போகிறார். கொண்டு வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா, நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்களே, இதுக்கெல்லாம் இத்தனை ஆட்கள் தேவைப்படுறாங்க, இதுக்கு இவ்வளவு பேர் தேவைப்படுது, இந்த பிசினஸை பண்றதுக்கு இவ்வளவு ஆட்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்க காத்திருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு வேண்டிய ஆட்களை தேவன் அனுப்ப போகிறார். நீங்க தேடி போக மாட்டீங்க, உங்களை தேடி ஆட்கள் கர்த்தர் கொண்டு வருவார். நீங்க அதைத்தான் நினைச்சு கலங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னா ஒரு பிசினஸை பண்ணணும்னு சொல்லி ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா அதுக்கு மேன் பவர் இவ்வளவு தூரத்துக்கு தேவைப்படுது, இத்தனை பேர் வேணும், நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்கல்ல. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு தாவீதுக்கு உதவி செய்கிறதற்கு ஆட்களை அனுப்பின அதே தேவன் உங்களுக்கும் ஆட்களை அனுப்ப போகிறார். அனுப்பி உங்க பிசினஸ் செழிக்க பண்ண போகிறார். அதுக்கு ஆட்கள் வந்தா நல்லா இருக்கும். எங்க போய் நான் தேடி கண்டுபிடிக்கிறது, எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க என்னங்கிறது தெரியாம ஒரு குழம்பி போன ஒரு நிலைமையில நீங்க நிக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், அன்றைக்கு தாவீதுக்கு ஆட்களை அனுப்பின அதே தேவன் நாளுக்கு நாள் உங்களுக்கு உதவி செய்கிற ஆட்களை கர்த்தர் கொடுக்க போறாரு. அதனால இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, அந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.